உங்கள் எல்லாருக்குமே கிருபையும் சமாதானம். தேவன் உங்களோடு கூட இந்த நாலாவது நாளில் உங்களோடு கூட இடைப்படுவார். தேவன் நம்மளுடைய ஆசீர்வாதத்தையும் நம்மளுடைய ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு வாழ்க்கையும் நம்ம சுகமாக ஆரோக்கியமாக பலனாக இருக்கிறதையும் தேவன் விரும்புகிறார். பாருங்க, வெறும் பணத்தை மாத்திரம் நம்ம பேசலை. பணம் ரொம்ப முக்கியம், ஏன்னா இந்த உலகத்துக்கு. ஆனால் அந்த பணத்தை அனுபவிக்கிறதுக்கு ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம், நம்மளுடைய ஐடென்டிட்டி தெரியாமல் நம்ம வாக்குத்தத்தங்களை நம்ம அடைய முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு தெரியலாம், இன்னைக்கு நீங்கள் சொல்லலாம், ஓ இது எனக்கு இந்த சத்தியம் எனக்கு தெரியும்னு. உங்களை ரிமைண்ட் பண்ணுறேன், அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. பாருங்கள், இன்னைக்கு கர்த்தர் உங்களை ரிமைண்ட் பண்ண போகிறாரு. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள நீதிமான்களாக இருக்கிறீங்க. பைபிள் சொல்லுது, நம்ம எல்லாருமே வழி தப்பி திரிந்த ஆடுகளை போல இருந்தோமா. அவன் வழியில் அவன் போயின்னு இருந்தானா. ஆனால் பைபிள் சொல்லுது, ஏசாயா 53:6, all we like sheep have gone astray, we have turned everyone to his own way, and the Lord has laid on him the iniquity of us all. நம்மளுடைய அக்கிரமத்தெல்லாம் அவர் நம்ம வழியை பார்த்துக்கன்னு ஆண்டவரை நம்ம தேடலை. நம்ம எல்லாருமே நம்ம வழியில் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? and the Lord has laid on him, என்னுடைய பாவத்தை எடுத்து இயேசு கிறிஸ்து மேலே போட்டுட்டாராம். அப்போ பைபிள் சொல்லுது, 2 கொரிந்தியர் 5:21, for he made him who knew no sin to be sin for us, that we might become the righteousness of God in Christ. இப்போது நம்ம பார்த்தோம், முந்தின நாள் தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவர் நம்மளுடைய சாபத்தை நியாய பிரமாணத்தினால் வருகிற எல்லா சாபத்துக்கு நம்மளை ஆண்டவர் நீங்களாக்கி ரட்சித்து அவர் நமக்காக என்னவா ஆனாரா? சாபமாக மாறிட்டாராம். அப்போ அவர் சாபமாக மாறினார்னா நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். டியூட்ரானமி 28 சொல்லப்படுகிற எல்லா வாக்கு தத்துவத்தையும் சுதந்தரித்து கொள்ளணும்னா நம்ம நீதிமானா இருக்கணும், பெர்ஃபெக்டா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ உன்னால பெர்ஃபெக்டா இருக்க முடியுமா? உன்னால நீதிமானா இருக்க முடியுமா அப்படின்னாக்கா இல்லவே இல்லை. ஏன்னா பைபிள் சொல்லுது, ஒருவனும் கலேஷியன்ஸ் 3 நீங்க போய் படிச்சீங்கன்னா, ஒருவனும் நியாய பிரமாணத்தினால நீதிமான் ஆக்கப்படவே முடியாது. அதுவும் கர்த்தருக்கு முன்பதாய் ஒருவனும் நீதிமான நிற்கவே முடியாதான். அப்போது இது எல்லாமே எப்படி வருது நம்மளுக்குன்னா, இந்த ஆசீர்வாதம், இந்த ஐஸ்வர்யம், இந்த ஆண்டவர் நம்மளுக்கு வச்சிருக்கிற சுகம் எல்லாமே கர்த்தர் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறார். எப்படி ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறார்னா, இன்றைக்கு அவருடைய நீதியை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அவருடைய நீதியை கொடுத்து நம்ம நீதிமான் ஆக்கும்படிக்கு ஆக்கி இருக்கிறாராம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, இந்த டே 3 நல்லா தியானிங்க. பாருங்கள், ரோமர் 3:23 சொல்லுது, ஃபார் ஆல் ஹேவ் சின்ட் அண்ட் ஃபால் ஷார்ட் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட். எல்லாருமே பாவம் செய்து, எல்லாருமே இவங்க தான் அவங்க தான். அப்போ நம்ம இவங்களுக்கு தான் ஆசீர்வாதம், அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம் இல்லை, அப்படி இல்லை. எல்லாருமே நீங்கள் பார்க்குற நீங்களாக இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டும், எல்லாருமே பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவர்களாக இருக்கிறோமா. எல்லாருமே பாவம் செஞ்சுட்டு அவருடைய மகிமை அற்றவர்களாக இருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்களேன். 24 சொல்லுது, ரோமர் 3:24. இதை தான் யாரோ படிக்கிறது இல்லை. எல்லாருமே பாவம் செஞ்சுட்டோம், மகிமை இழந்துட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் 24 தான் சொல்லுது, being justified freely by his grace through the redemption that is in Christ. நம்ம அவர் வெகுமதியா அவருடைய கிருபையினால நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறாராம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நீதி நம்மளுக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னா, கிஃப்ட். ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்கும் போது விலை எதிர்பார்த்து கொடுக்கறது இல்லை. அவர் நீதிமான்ன்ற ஐடென்டிட்டியை அவர் சம்பாதித்ததை, அதை அவர் நம்மளுடைய பாவத்தை சுமந்ததுனால அவருடைய நீதியை நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாராம். அப்போது ஃப்ரீயாக கிடைக்குதுன்றதுனால அது ஏதோ சீப்பு ஓடாதது அப்படி இல்லைங்க. உன்னால் என்னால் அந்த நீதியை அடைய முடியாது, வாங்க முடியாது. அப்போ உன்னால் என்னால் முடியாத ஒன்றை, இப்போ உங்களால் ஒரு கோல்டோ இல்லை ஒரு காரோ வாங்க முடியல, அதை யாரோ எடுத்துன்னு வந்து கொடுக்கும் போது அதை நீங்கள் விலை கொடுக்க முடியுமா? ஏன்னா உங்களால் முடியல. அந்த எபிலிட்டி நம்மக்கிட்ட இப்போ இல்லை. அதனால் யாரோ ஒருத்தர் கிஃப்ட் பண்ணும்போது நம்ம பணத்தை கொடுக்குறோன்னா அதை அசிங்கப்படுத்துகிற கணக்கு.
அல்லேலூயா. அப்போ தேவன் இங்க எப்படி கொடுக்குறாரா? பீயிங் ஜஸ்டிஃபைட். எப்படி நீங்க நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறீங்க? யூ ஆர் ஜஸ்டிஃபைட் ஃப்ரீலி பை ஹிஸ் கிரேஸ் த்ரூ த ரிடெம்ப்ஷன் தட் கிரைஸ்ட் ஜீசஸ், that is in Christ Jesus. அல்லேலூயா. அவர் மீட்பை கொண்டு, அவர் ரட்சிப்பை கொண்டு அவர் உங்களை ரட்சித்து இருக்கிறாரு இயேசு கிறிஸ்துவிற்குள்ள. அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ளனா இயேசுவை கொடுத்து உன்னை என்னையும் ரட்சித்து இருக்கிறாரு. பழைய ஏற்பாடில் பாவங்கள் மூடப்பட்டு இருந்துச்சு. ஒருத்தன் பாவம் செய்வானா அவன் நிச்சயமாக விழுன்னு ஆண்டவருக்கு தெரியும். பாருங்கள், நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். இதை கரம் பிடிக்கலைன்னா உனக்கு சாபம் வரும்னு சொன்னார். ஆனால் ஒரு ஆப்ஷன், ஒரு விஷயத்தை அங்கே காட்டினார். அதுதான் நிழல். பாருங்கள், ஒரு ஆடையோ இல்லை மாடையோ இல்லை ஆடோ மாடோ இல்லை புறாவோ எடுத்துன்னு வந்து நீ பலி செலுத்துவேன்னு சொன்னால் உன் பாவங்கள் மூடப்படும் பைபிள் சொல்லுது. ஆனால் புதிய ஏற்பாடில் ஜான் த பேப்டிஸ்ட் சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தோடைய பாவத்தை செய்து சுமந்து தீக்கிறதுக்காகவே, உன் பாவம் என் பாவத்தை சுமக்கிறதுக்காகவே பைபிள் சொல்லுது, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானாரா. அப்போ எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நம்ம தகுதியான்றதை கேட்குறோம். அப்போ நான் இதெல்லாம் பண்ணாதான் என்னை ஆசீர்வதிக்கிறாரு? இல்லவே இல்லை. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளதான் எல்லா வாக்கு தத்துவமும் ஆம் என்று இருக்கு. அப்போ எப்போ நம்மளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை அடைய முடியும் அப்படின்னா, அவர் கொடுக்கப்பட்ட நீதியை நம்ம நம்ப பொழுது. நம்ம நீதிமானன்னு வாயில சொல்லணும். பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ள நீ செஞ்ச கிரியையினால நீதிமான் ஆக்கப்படலைங்க. ஆனா அவர் சிலுவையில உனக்காக பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாகி சிலுவையில் எல்லாத்தையுமே அவர் செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப பைபிள் சொல்லுது, you are freely justified by his grace. அவருடைய கிருபையினால. ஆமா, நீ தகுதி இல்லை, ஆனா கிருபை தகுதிப்படுத்துது. அவர் உனக்கு வெகுமதியாய் கொடுத்திருக்கிறார். எதை? அவருடைய நீதியை, பிதாவாய் தேவ நீதியை அவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நீதி நீ உடையவனா இருக்கிறதுனால பைபிள் சொல்லுது, இதை நீங்க பேசணும். பாருங்க, இதுதான் ரொம்ப பேசணும். ஆனா நம்ம இதை பேச மாட்டோம். நம்ம பாவின்னு சொல்லும் போது அப்போ ஆசீர்வாதத்தை எப்படி நீங்கள் பெறுவீங்க? அதனால தான் நம்ம பாவின்றோம், பிரமாணத்தை கீழ்ப்படினோம். ஆமாம், பிரமாணத்தை கீழ்ப்படிங்க, கீழ்ப்படியாமல் போங்க. ஆனால் பைபிள் சொல்லிச்சு, நியாய பிரமாணத்தினால ஒருவனும் நீதிமானாக்கப்பட முடியாது, ஒருவனும் ஆக்கப்பட முடியாது. அப்போ ஒருவருமே ஆக முடியாதுன்னா நியாய பிரமாணத்தை ஆண்டவருக்கு அதை இயேசு அழிக்க வந்தாரனாக்கா இல்லை. பைபிள் சொல்லுது, நியாய பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு வரல, செய்து முடிக்கவே நான் வந்திருக்கிறேன். God has come to fulfill, not to break it. அல்லேலூயா. அப்போ நியாய பிரமாணத்தை செய்து முடிச்சார்னா, ஆமாம் செய்து முடிச்சார். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? கடைசியில் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு நியாய பிரமாணத்தில் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட எல்லாத்தையும் முடிச்சிட்டாராம், நிறைவேற்றிட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அவர் நிறைவேற்றிட்டார்னா அவர் நம்மளுக்காக விதைத்ததை அறுக்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அவர் நம்மளுக்கு சம்பாதித்ததை, நான் முன்னாடி பாவியா இருந்தேன், அந்த பாவத்தை அவர் ஏற்றுக்கினாரு. இன்றைக்கு அவருடைய கிருபையால் என்னை நீதிமானாய் அவர் வைத்திருக்கிறார். அப்போ பிதாவாகிய தேவன் என்னை பார்க்கும் பொழுது நான் நீதிமானதான் பார்க்கிறார், தவிர என்ன அவர் பாவியா பார்க்கறதே இல்லை, என்னை தரித்திரவானா பார்க்கறதே இல்லை. அப்போ ஏன் நம்ம அதை ஆசீர்வாதத்தை பெறலை, அதை அடையலை அப்படின்னா, we are not believing in his gift, that is his righteousness. அவருடைய நீதி வெகுமதியாக நம்மளுக்கு கொடுத்துருக்குது, அதை ஏற்றுக்க. நான் எப்படின்னா இதுக்கு பே பண்ணிடணும், நான் எப்படின்னா இது பண்ணணும், நான் எப்படின்னா அது பண்ணணும். நோ, இது வெகுமதி, இது கிஃப்ட். இதை நீங்கள் வாயில் ஜெபிக்கும் பொழுது நான் கிறிஸ்துவுக்குள்ள நீதிமானா இருக்கிறேன்னு சொல்லும் போது தான் பைபிள் சொல்லுது, நீதிமான் சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கும். ஆமென். அப்போ நம்மளுடைய எல்லா பிலிப்பியர் 4:19 சொல்லுது, and my God shall supply all your need according to his riches in glory by Christ Jesus. பிதாகவே தேவன் உன்னுடைய குறைவெல்லாம் நிறைவா அவருடைய ஐஸ்வர்யத்தினால, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால உன்னை எல்லா குறைவை நிறைவாக்குறாரு. யாருனால? கிறிஸ்து இயேசுனால.
அப்போ வெறும் பணமா பிரதர்? இல்லை, வெறும் பணம் மாத்திரம் இல்லை, மைண்டு, சோலு, ஹார்ட்டு எல்லாமே தான். அல்லேலூயா. எமோஷன்ஸு எல்லாமே எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணுறாரா? ஆமென். அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, நாம் இன்னைக்கு அவர் இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாய் இருக்கிறோம். அவர்னால நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம், அவருடைய இரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். ஏன்னா பைபிள் சொல்லுது, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவம் ஆக்கியிருக்கிறார், அதுவும் பாவத்தின் சம்பளம் மரணம், அதையும் சுமந்திருக்கிறார். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும், செத்து போனார். அல்லேலூயா. ஆமென். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் பைபிள் சொல்லுது. ஆமாம், மரத்தில் உனக்காக எனக்காக அப்போ அவரையும் தண்டிச்சுட்டு உன்னையும் தண்டிக்கிறதுக்கு பிதாவாகிய தேவன் இங்கே அந்நீதி தேவன் அல்ல, அவர் நீதி உள்ள தேவன். உன்னுடைய பாவத்தை அவர் சிலுவையில் இயேசு கிறிஸ்து மேலே போட்டு பாவத்தினால வருகிற சாபத்தை சுமக்க வைத்து, பாவத்தினால வருகிற தரித்திரத்தை சுமக்க வைத்து, நோய்களை, வழிகளை, துக்கங்களை, வேதனைகளை, ஏமாற்றங்களை எல்லாத்தையும் சுமக்க வச்சது நீயும் அதை அனுபவிக்கிறதுக்காக இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதமா வாழ ஆசீர்வாதமா நீ வாழணுன்றதுக்காக தான் அவர் சாபத்தை உனக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இதை நீங்க விரும்பணும், இந்த வார்த்தையை நீங்க விரும்பணும். ஓ, அப்ப நான் ஆசீர்வாதமா இருக்கணுமே, அப்ப ஆசீர்வாதம் எனக்கு சொந்தமானதாச்சே, அதை அடையறதுக்கு என்ன வேணும்? அவருடைய நீதி தான் வேணும், உன்னுடைய நீதி இல்லவே இல்லை. எபிரேயர் 10:14 சொல்லுது, for by one offering he has perfected forever those who are being sanctified. You are sanctified. Hallelujah. For by one offering, ஒரே ஒரு பலியினால என்றென்றைக்கும் பூரணமாய் ஆக்கப்பட்டிருக்கிறாய். You are perfected in Bible சொல். அப்போ பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாய் போகும்போது அந்த ஒரு பலியை பேசும்போது, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்ததை பேசும்போது என்ன அங்க நடக்குதுன்னா, you are perfected before Father God and you are sanctified. நீ பரிசுத்தமா இருக்கிற, நீ பூரணமா இருக்கிற, நீ நீதிமானா இருக்கிற. அவருடைய ஆசீர்வாதத்தை அடையறதுக்கு எல்லா தகுதியும் நீ பெற்றிருக்கிற. உன்னால அல்ல, உன் கிரியையினால அல்ல, இயேசு கிறிஸ்து சுமந்ததுனால. பாருங்க, பழைய ஏற்பாட ஒரு ஆடு எடுத்துன்னு வருவான், அவன் பாவம் செஞ்சிருவான், ஆடு எடுத்துன்னு வருவான், ஆட்டு மேலே கை வைக்க சொல்லுவார் பிரீஸ்ட்டு. கை வச்ச உடனே இவனுடைய பாவெல்லாம் அந்த ஆடு மேலே போயிடும், அந்த குற்றமற்ற மாசற்ற அந்த ஆடு மேலே போயிடும். அந்த ஆட்டு மேலே இருக்கிற நீதியெல்லாம் இந்த மனுஷன் மேலே வந்துடும். அந்த ஆடு இவனுக்காக ரத்தம் சிந்தும். பைபிள் சொல்லுது, ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பே இல்லையா. அப்போ ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பே இல்லைன்னா நீ ரத்த சிந்தின உன் மன்னிப்புக்கு, உன் தண்டனைக்கு, நீ பண்ண பாவத்துக்கு தண்டனை நிச்சயம். ஆனால் நீ அதை அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக தான் அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார். அவர் கொடுக்குற அந்த வெகுமதியான நீதியை நீ வேண்டாம் அப்படின்னு சொல்றதுனால தான் இன்றைக்கு நீ ஆசீர்வாதமாகவே இல்லை. பாருங்க, கடவுள் உன்னுடைய ஐஸ்வர்யத்தை விரும்புகிறார், நீ சுகமா இருக்கிறத விரும்புகிறார், நீ உயர்ந்து வாழ்றத விரும்புகிறார், தலை நிமிர்ந்து வாழ்றத விரும்புகிறார். அடிமைதனத்தில் எங்கேயுமே இராதபடிக்கு எல்லா அடிமைதனத்தில் என் பிள்ளைங்க வெளியே வரணுன்றதுக்காக தான், உன்னை என்னை ரட்சிக்கணுன்றதுக்காக தான் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வந்து எல்லா பாவத்தையும் சாபத்தையும் தரித்திரத்தையும் அவர் சுமந்து தீத்தார். அல்லேலூயா. அப்போ இது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா பைபிள் சொல்லுது, நீதிமான் சிரசன் மேலே தான் ஆசீர்வாதம் தங்கும், நீதிமானுடைய தலை மேலே தான் ஆசீர்வாதம் தங்குமா, இருக்குமா? அப்போ நீ ஜெபம் பண்ணும் போது, பாவி நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி அப்படின்னு சொல்லும் போது எந்த ஆசீர்வாதமும் வராது. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பிரதர், நான் இதெல்லாம் பண்ணாதான் எனக்கு தருவார் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா, ஆனால் நீங்கள் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் பண்ணுறதுனால தான் கிடைக்கிது, இல்லவே இல்லை. நீங்கள் விழுந்தாலும் அவரை நம்புகிற பிள்ளைங்க, அவருடைய பாவங்கள் ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்பதாய் மறைக்கப்பட்டிருக்கு, சுமந்து தீக்கப்பட்டிருக்கு. அப்போ என் பிள்ளைங்களுக்கு ஃபியூச்சருக்கு கூட ஜீசஸோடைய பிளட் தான். இந்த உலகம் ஒரு 100 உலகம் வந்து அதில் இவ்வளோ ஜனங்க இருந்தால் கூட அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட பேசிட்டு இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் பாவி அல்ல,
உங்கள் பாவங்களுக்கான எல்லா தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் தண்டனை அனுபவிச்சுட்டு உன்னையும் தண்டனைக்கு ஒரு வழியில் உன்னை நடத்த அவர் விரும்பலை. ஏன்னா நீங்கள் அவர் எனக்காக தான் மரித்தாருன்னு நம்பும் பொழுது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய நீதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர் உங்களை பர்ஃபெக்டடா ஃபார் எவர் யூ ஆர் பர்ஃபெக்டட். எப்போ இதுக்கப்புறம் இல்லை, இதுக்கப்புறம் ஏதோ ஒன்று செஞ்சுட்டா அப்படியெல்லாம் இல்லை. ஃபார் எவர் யூ ஆர் பர்ஃபெக்டட். நீ பூர்ணமாக்கப்பட்டிருக்கிற. ஏன்னா அவர் உன்னை நீதிமானாக வைத்திருக்கிறார். He has justified you. அவர் பைபிள் சொல்லுது, ஏசாயா 53 கடைசி வசனத்தில் சொல்லுது, அவர் குற்றவாளியில் ஒருவராய் எண்ணப்பட்டார். குற்றவாளியில் ஒருவராய் எண்ணப்பட்டார். எந்த குற்றம்? அவர் பண்ண குற்றமா? இல்லை. பக்கத்தில் இருக்கிறவன், ரைட் லெஃப்டில் இருக்கிறவன் திருடன். ஆனால் இவர் பெரிய திருடனா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. எதனால் அப்படின்னா, என்னுடைய பாவம் அவங்கள பக்கத்தில் இருக்கிறவனை விட எல்லாருடைய பாவம் யார் மேலே போச்சுன்னா இயேசு கிறிஸ்து மேலே போச்சு. அதனால தான் அவருடைய ஜெபம் கேட்கப்படலை. காரணம், நம்மளுடைய ஜெபம் கேட்கும்படியா எத்தனையோ பேர் இறங்கி வா பார்க்கலாம் என்னன்னு சொன்னார். ஆனால் உன்னை மனசில் வச்சு உன்னை நேசிச்சதுனால உன் பாவத்துக்காக மறிச்சே தீரணும்னு அவரோட அடமெண்டா சிலுவையில் உனக்காக தொங்கினார். ஹல்லேலூயா. அப்போ இவ்வளவோ பண்ணது எதுக்காகனா, நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், நீ ஐஸ்வர்யவானா இருக்கணும், நீ இந்த உலகத்தில் சுகமாக இருக்கணும், நீ இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கணும், மேன்மையாக இருக்கணும். So this is your day. நம்புங்க, ஆண்டவரே என்னை கழுவி இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு 100 வாட்டி கூட சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள நான் நீதிமானா இருக்கிறேன். நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் சிறுசன் மேலே நான் ஒரு பாவி ஆண்டவரே, நான் ஒரு எச்ச ஆண்டவரே, நான் ஒரு பிச்சை ஆண்டவரே, நான் ஒரு கழுதனா அப்படியே போயிடுவீங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, மரணமும் ஜீவனும் உன் நாவின் அதிகாரத்தில் வச்சிருக்கிறாரு. அப்போ எதை பேசணும்? ஆண்டவர் உன்னை குறித்து என்ன சொல்றாரு, அவர் உன்னை எப்படி பார்க்கிறாருன்றதுதான் ரொம்ப முக்கியம். அவர் உன்னை பார்க்கும் போது பூர்ணமாக்கப்பட்டவனாய், அவர் உன்னை பார்க்கும் போது நீதிமானாய், பரிசுத்தவானாய் பார்க்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்போ தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை உண்டாக்க விரும்புகிறார். அப்போ நீங்கள் இதை சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா, அப்படியே வியாதி விலகும், அப்படியே தரித்திரம் மாறும், அப்படியே ஆசீர்வாதம் மாறும். இதை பேசிட்டே இருங்க. இல்லை பிரதர், எனக்கு இந்த அடிக்ஷன் இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, இந்த ப்ராப்ளம் இருக்குது. இல்லை, எது வேணாலும் இருக்கட்டும், அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான், கிறிஸ்துவுக்குள்ள நான் நீதிமான். இந்த நீதி என்னால் உண்டானதல்ல, அவர் எனக்கு இலவசமாய் வெகுமதியாய் கொடுத்துருக்கிற நீதி. அந்த நீதியை நான் பேசுகிறேன். நீங்கள் பேசி பாருங்க. இந்த வாக்கு தத்தங்கள் டியூட்ரானமியில் 28 சொல்லப்படுகிற வாக்கு தத்தம் மாத்திரம் இல்லை, பைபிளில் சொல்லப்படுகிற எல்லா வாக்கு தத்தமும் அவருக்குள்ள தான் இருக்குது. அதை அடையணும்னா நீதி தேவை. அந்த நீதியை தான் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலியமாக நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அவர் நம்ம பாவத்தை எடுத்து அவர் குற்றவாளியாகி, அவர் குற்றவாளியில் ஒருவராக எண்ணப்பட்டது எல்லாம் நம்மளுடைய பாவத்தினால. ஸோ இன்றைக்கு தேவன், இன்னைக்கு நீங்க பாவி அல்ல, உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. எங்க பாஸ்டர் சொல்லுவார், நீ பாவம் செய்யலன்னு நான் சொல்ல, ஆனா உன் பாவம் மன்னிக்கப்பட்டு, இட் ஹஸ் பீன் forgiven because he took your judgment. அவர் உன்னுடைய தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். ஸோ இன்றைக்கு நீங்க நீதிமான். நான் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளே நான் நீதிமானாக இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளே தான், வெளியே இல்லை. நீங்கள் உங்கள் கிரியையில் இல்லை, அவர் எனக்கு சம்பாதித்த அந்த நீதி நிமித்தமாக நான் நீதிமானாக இருக்கிறேன். அப்போ தான் நீதிமானுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் மேலே வந்து பலிக்கும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, முற்றிலுமாய் உம்முடைய கிருபைக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். இன்றைக்கு உம்முடைய ரத்தத்தினால நாங்கள் கழுவப்பட்ட நீதிமான்களாக இருக்கிறோம். நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். அதோட ஆண்டவரே அப்பா, ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனையை கூட்டார். நீதிமானை பசியினால வறண்டு விட மாட்டீங்கன்னு சொன்னீங்க டாடி. ஆண்டவரே, இது என் நீதி அல்ல, கிறிஸ்து இயேசு எனக்காக சம்பாதித்த அந்த தேவ நீதி உடையவனா இலவசமா எனக்கு ஆண்டவரே இன்னைக்கு பூர்ணமாக்கப்பட்டிருக்கு. பர்ஃபெக்டடா, ஃபார் எவர் ஐ எம் பர்ஃபெக்டட். ஸோ த பிளெஸிங் இஸ் மைன் டாடி. அந்த ஆசீர்வாதம் எனக்கு சொந்தம். நான் ஐஸ்வர்யவானாய், சுகவானாய், ஆரோக்கியமாய், பலனாய் இருக்கிறது உம்முடைய சுத்த ஆண்டவரே. இன்றைக்கு இந்த பிள்ளைகளோடு நீர் பேசினபடியே கிரியை செய்வீராக. உம்முடைய வாய்களை திறந்து யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள நான் நீதிமானா இருக்கிறேன்னு பேசுகிறாங்களோ அவங்க மேலே உம்முடைய ஆசீர்வாதம் தங்குறதுக்காக நன்றி. இன்றிலிருந்து ஒரு பெரிய சேஞ்சை கொடுக்கறதுக்காக நன்றி. என் தேவன் கிரியை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். உங்கள் எல்லாருக்குமே கிருபையும் சமாதானம். ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் ஆவிக்குரியதை நீங்கள் அறுத்தது வனமா, சரீரத்துக்குரிய காரியங்களை நீங்கள் விதைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பாருங்க. நீங்கள் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் விதைங்க.
டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த ஃபோன்பே நம்பருக்கும் அக்கௌண்ட் நம்பருக்கும் உங்களுடைய சீட்ஸை நீங்கள் விதைக்கலாம். விதைச்சிட்டு அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பலாம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்வார். நாலு தினத்தில் சந்தி.